பவித்ரா வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பா. ஏன்னா அந்த கப்பல் கரை சேர்ந்தாலும் இல்ல மூழ்கினாலும் அதோட பொறுப்பு அந்த கேப்டனையே போய் சேரும். அவங்க கையில தான் இருக்கு. கரெக்ட். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட். அப்படி என்னதான் அந்த கேப்டன் தான் அந்த கப்பலுக்கு முக்கியமா இருந்தாலும் டைட்டானிக்லயே ரோஸ் வந்து கேப்டனை விட்டுட்டு ஜாக்க லவ் பண்ணாங்க. இல்ல டவுட். அந்த கேப்டன் வயசானவர். இப்போ நீ வந்து இப்போ நீயே சொல்ல, நீ லியோனார்டோ டிகாப்ரியோ தானே, அவரை தவிர நீ இவரை லவ் பண்ணி நிற்பீங்களா? இல்லை தானே? நியாயமான கேள்வி. வேற ஒன்றும். So அடுத்த அவார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டெபியூட்டன்ட் டைரக்டர் தமிழ். In this award let me invite now directors Gayatri and Pushkar. Huge pleasure in announcing this. Best Debutant Director Tamil goes to R. Madhavan for Rocketry, The Nambi Effect. National Award winner R. Madhavan. அனைவருக்கும் வணக்கம். ஹலோ துபாய், how are you? இந்த விருதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சைமா, தேங்க்யூ ஃபார் டு தி ஜூரி. இந்த படம் தொடங்கும் போது இந்த விருது கிடைக்கும், இல்லை இந்த அன்பு கிடைக்கும், இந்த வெற்றி கிடைக்கும்னு நம்ம நினைக்கவே இல்லை. ஒரு கதை கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு, அது என்னை தூங்க விடலை. என் காரணத்துக்கும் இந்த கதையை சொல்லணும்னு நினச்சோம். நம்பி நாராயணன் சார் மாதிரி ஒரு சயின்டிஸ்டோட பேர் இப்போ இந்தியாவில் எல்லார் வாயிலும் இருக்குன்னா அதுதான் இந்த படத்துக்கு கிடைத்த எல்லாத்தோடையும் பெரிய விருது. இந்த கதையை முதல்ல தொடங்கும் போது I'm going to switch to English. When I first started thinking about this story, the two people that I went to with the concept was my dear brother Sashi and Pushkar and Gayatri. So thank you for being part of the journey, the beginning of the journey. Thank you to the entire cast and team and to Saima for this award. I really, really appreciate it. இப்படி ஒரு அருமையான படம் வந்த டைமில் நம்ம வந்து சந்திரயானில் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம தான் போய் அந்த சவுத் ஜோனில் இறங்கியிருக்கோம். ரஷ்யாவால் கூட முடியல. ஸோ உங்களுக்கு இது எப்படி ரிலேட் பண்ணிக்கிறீங்க நீங்கள்? இது எவ்வளோ பெருமையாக இருக்குது. இதில் வேடிக்கை என்னென்னா, சந்திரயான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி லேண்ட் பண்ணப்பறம் எல்லாரும் என்ன ஃபோன் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. நல்ல வேலை சார், இறங்காமல் போயிருந்தா திட்டிருப்பாங்க. அதுவும் என்ன மேடி சாரின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஐ திங்க் இதோட அருமை வந்து சயின்டிஸ்ட் கம்யூனிட்டிக்கும் ஃபிசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. இந்த டெக்னாலஜி இஸ்ரோலேருந்து டெவலப் ஆகி சின்ன இதுலேருந்து வர சில அபிலிட்டிஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புது ஃபோன்லலாம் இந்தியன் ஜிபிஎஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி பல டெக்னாலஜிஸ் இந்தியாவிலேருந்து வந்து நம்ம வந்து பிகமிங் இண்டிபெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இஸ் அ ஃபினாமினல் சக்ஸஸ். அதனால் ஐ எம் வெரி ப்ரவுட். அண்ட் சார், பயோபிக்னு பண்ணும்போது நிறைய பேர் இன்னும் நிறையா தெரிஞ்ச இல்லை ஒரு மாசான அப்படி கூட போயிருந்துருக்கலாம். பட் இவரோடது பண்ணணும்னு எப்படி தோணுச்சு சார் உங்களுக்கு? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் முன்னாடி இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நம்பி நாராயணன் சார் பற்றி இந்த படத்தை பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நான் வந்து மணிஷரோட ப்ராடஜி. ஒரு படம் பண்ணும்போது அது சமுதாயத்துக்கு வந்து எப்படியாவது உதவணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் முக்கால்வாசி படங்கள் நம்ம பண்ணுவோம். சூப்பர் சார். அண்ட் உங்களுக்கும் கமல் சாருக்குமான பாண்டிங் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு ஒரு டைரக்டராக லான்ச் ஆனதுக்கு அவர் என்ன சொன்னார்? அந்த படத்தை பற்றி ஏதாவது சொன்னாரா? ரஜினி சார், கமல் சார் ரெண்டு பேருமே பயங்கரமாக வாழ்த்தினாங்க. அண்ட் கமல் சார் வந்து முதல் கேட்குற கேள்வி என்னென்னா, காசு சம்பாதிச்சிட்டல அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னாரு. அது போதும் அப்படின்னாரு. ஸோ கமல் சார் மாதிரிலாம் அவர் வந்து ஹீஸ் சகலகலா வல்லவன் அப்படிங்கிறத உண்மையான டைட்டில் அவருக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். சார், அலைப்பாய்தையில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த ஸ்மைல் வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஹவு டு யூ மெயின்டைன் தட் சார்? ஒரு பிரேசஸ் போட்டுருங்க பல்லில், அது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இன்னும் நிறைய பேரை வெளிக்கொண்டு வரணும். லவ் யூ ஆல் சார். Love you right back, brother. Thank you so much.